அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. 139 சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை போல நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவரிடத்திலே நம்மை குறித்து கேட்டால் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் சொல்லி காண்பிப்பார். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறதை பாருங்கள். என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறக்காததற்கு முன்பே அவைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவைகளையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஒருவேளை நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும், எல்லாருக்கும் ஒளிவு மறைவாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் என்னை பார்த்து அங்கேயும் என்னை அறிந்து கொள்கிறீர். என்னுடைய கருவை ஆண்டவரே உம்முடைய கண்கள் கண்டது. அவைகளில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பே அவைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்ப ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியம், நம்மளை குறித்து அறியாத ஒரு காரியம் ஒண்ணுமே கிடையாது. சில நேரங்களில் டாக்டர்ஸ் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அனுப்பும்போது, சில ஸ்கேன் அந்த இரத்தத்தில் ஓடுகிற அல்லது இருதயத்தில் இருக்கிற சின்ன வாழ்வை கூட கண்டுபிடித்து தெளிவாய் காண்பிக்கிற ஸ்கேன் செய்து அந்த டாக்டருக்கு அனுப்புவாங்க. அதை காட்டிலும் மேலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், இரத்த நாளங்களையும், இந்த இருதயத்தில் இருக்கிற பாரத்தையும் கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார் 1 சாமுவேல் 16:7, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் அவன் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இவ்வளோத்தையும் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, இன்னைக்கு நான் சந்திக்கிற, இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிற, எனக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை ஆண்டவருக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இவ்வளோத்தையும் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர் நிச்சயமா இதை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு முழு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். அவர் மேல முழு நம்பிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். ஒரு பரிசுத்த ஜீவியத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிற காரியத்தை நாம செய்யும்போது நிச்சயமா நம்மளை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:1 வசனத்தில். அப்ப ஆபிரகாமுக்கே அப்படி ஆண்டவர் சொன்னாருன்னா, நமக்கும் நிறைய காரியத்தை எதிர்பார்ப்போடு சொல்கிறார். நீ உண்மையாரு, நீ கீழ்ப்படி, நீ எனக்காக ஜீவி, நீ இதெல்லாம் செய்யும்போது நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அப்ப எல்லாம் தெரியும், நமக்கு வேண்டியவைகள் இன்னதென்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில நமக்குள்ள ஒரு சந்தோஷமான எண்ணம் உருவாகட்டும். இவ்வளோத்து அறிஞ்சிருக்கிற ஆண்டவர், என் தேவையை ஆண்டவர் அறியாமல் இருப்பாரா? அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஏற்ற சமயத்திலே அற்புதம் செய்வார். அப்ப அவர் அறிந்திருக்கிறது போல நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும். அவர் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு. எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் இன்னும் அவரை அறிந்து கொண்டு அவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யணும், உண்மையான ஜீவியம் செய்யணும். நாம் அர்ப்பணிக்கலாம். நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், மற்றவங்களை விட்டுட்டு நான் நல்லா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பார்வையில, அவருடைய சிசிடிவி கேமரால எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் படம் பிடிச்சு வச்சிருப்பார். அவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இந்த நேரத்துல என்ன தப்பு பண்ணுன அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த தப்பை ஆண்டவர் உணர்த்துவார். அப்ப அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆகையினால நம்ம அவர்கிட்ட போவோம், உண்மையை சொல்லுவோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை தேட ஆரம்பிப்போம், அவரை அறிந்து கொள்வோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது போல எங்கள் சூழ்நிலைகளையும் உமக்கு தெரியும். நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு முன்பாக உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.